டியூப் தமிழ் வணக்கம். யுத்த நிறுத்தம் மறுபடியும் முடிந்தது. அமெரிக்காவினுடைய விமானங்கள் ஈரான் மீது சரமாரியான தாக்குதல்கள் நேற்று இரவு நடைபெற்றிருக்கின்றது. இந்த தாக்குதல் ஈரானினுடைய சிரிக் நகரத்தில் மிக உக்கிரமாக நடைபெற்றதாகவும் 6 வரையான ஏவுகணைகள் அப்பகுதியில் இருக்கின்ற கடல் பாலம் ஒன்றின் மீது தொடர்ந்தேர்ச்சியாக நடைபெற்று இருப்பதாகவும் அமெரிக்கா யுத்த நிறுத்தத்தை மீறி செய்த அடாவடித்தனமான செயல் என்று ஈரான் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு இதே பெறுமதி உடைய இன்னொரு தாக்குதல் வழங்கப்படும் என்றும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரகம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. எதற்காக அமெரிக்கா தாக்கியது என்ற கேள்விக்கு அமெரிக்காவினுடைய படைத்துறை தலைமையகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் ஈரானினுடைய ஆளில்லா விமானங்கள் அப்பகுதியால் சென்ற 3 வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்தியதாகவும் சாதாரண பொதுமக்கள் செல்லுகின்ற இந்த கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் இப்போதைய யுத்த நிறுத்தத்திற்கு முரணானது என்றும் இதனால் பதிலடி தாக்குதலை தாங்கள் நடத்தி இருப்பதாகவும் அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது. ஆனால் இதில் இருக்கின்ற முக்கியமான விடயம், இப்பொழுது துருக்கி அங்காராவில் நேட்டோ மாநாடு ஆரம்பமாகி இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அங்கு வந்து இறங்கி இருக்கின்றார். இந்த நேரம் ஈரான் ஏதாவது வான வேடிக்கைகளை காட்டி நேட்டோ மாநாட்டை விட கவனத்தை திசை திருப்பும் வேலைகளை செய்யலாம் என்று அமெரிக்கா கருதி தன்னுடைய தாக்குதல் அடியுடன் நேட்டோவில் பல அதிரடிகளை செய்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப் இறங்கி இருக்கின்ற வேளையில் பெரும் கலவரங்களும் பெரும் சிக்கல்களும் ஏற்பட போகின்றன. அதற்கான மேக மூட்டங்களுடன் ஈரான் மீதான தாக்குதலுடன் அவர் இறங்கி இருப்பதானது ஈரான் பேச்சுவார்த்தை என்பது ஏறத்தாழ வெற்றியாக முடிவடையாது. அடுத்து ஒரு தாக்குதல் தான் நடைபெறும் என்பதை கோடி காட்டுவது போல இருக்கின்றது. இந்த விவகாரம் நேற்று இரவு ஏன் நடந்தது? 1 வார கால இடைவெளியில் இவர்களுக்கு என்ன தேவை இருந்தது? இப்படியான மழை விட்டும் தூவானமாக இருக்கின்ற தாக்குதல்களை நடத்துவது இல்லை என்று கட்டாரில் நடத்திய பேச்சுவார்த்தை 1 வார காலம் கூட தாக்கு பிடிக்காமல் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இது கடந்த இரவு உலக ஊடகங்களை திரும்பி பார்க்க வைத்த ஒரு மத்திய கிழக்கு போர்க்கள நிகழ்வாக இருக்கின்றது. இரண்டாவது, உலகக்கிண்ண உதைபந்தாட்டத்தில் நடைபெற்ற பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இன்றைய ஊடகங்களில் முக்கியமான இடம் பிடித்திருக்கின்றது. எகிப்து அணியினுடைய எக்ஸ் அடையாளம் உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. இந்த போட்டியில் முகமது சலாபினுடைய தலைமையில் மிக அபாரமாக ஆடிய எகிப்து அணி 2 கோல்களை போட்டிருந்தது. கடைசி 11 நிமிடங்கள் இருக்கின்ற பொழுது இனிமேல் அர்ஜென்டினா வெற்றி பெற முடியாது என்கின்ற ஒரு நிலை வந்த பொழுது மெர்சி தலைமையிலான அர்ஜென்டினா அணி கிறிஸ்டியானோ ரொனால்டோவை போல வெளியேற போகின்றது என்று கருதி கொண்டிருக்க திடீரென அர்ஜென்டினா போட்ட ஒரு கோலின் பின்னர் மிக ஆக்ரோஷமாக விளையாடி மேலும் 2 கோல்களை போட்டு 3-2 என்கின்ற கோல் கணக்கில் எகிப்தை தோற்கடித்தது அர்ஜென்டினா. இதனால் அர்ஜென்டினா காலிறுதி சுற்றுக்கு முன்னேறுகின்றது. ஆனால் இந்த நேரம் எகிப்தினுடைய பயிற்சியாளர் எக்ஸ் என்று 2 கைகளையும் எக்ஸ் வடிவத்தில் காட்டினார். இதனுடைய கருத்து என்னவென்றால், இது மிக ஆபத்தான ஒரு கருத்து. மைதானத்தில் இன துவேஷம் மிக்க ஒரு சொல்லை சொல்லி ஒருவரை கீழ்மைப்படுத்துகின்ற பொழுது அந்த போட்டியை நிறுத்துங்கள் என்று காட்டுவதுதான் எக்ஸ் அடையாளம். எனவே எகிப்திய வீரர்கள் மீது ஏதாவது துவேஷ வார்த்தைகளை கூறி அர்ஜென்டினா அணியினர் அவர்களுடைய கோபத்தை திசை திருப்பி அதன் பின்னர் வெற்றி பெற முயற்சி எடுத்தார்களா என்பது ஒரு கேள்வி. ஏனென்றால் இதற்கு முன்னர் நடைபெற்ற பிரான்ஸ் இத்தாலி ஆட்டத்தில், இந்த உலகக்கிண்ண போட்டியில் அல்ல, பிரான்சினுடைய வீரர் சிடனினுடைய தாய் சகோதரியை அவமானப்படுத்தும் பேச்சுக்களை பேசி அவரை கோபமூட்டி வெற்றியை பெறுவதற்கு இத்தாலி முயற்சி எடுத்தது தெரிந்தது. எனவே ஆட்டத்தில் வெற்றி பெற முடியாத பொழுது இந்த வீரர்கள் துவேஷத்தை பேசுவதும் தனிநபர் மீது அவதூறு பரப்பி அவரை பார்த்து கூடாத வார்த்தைகளை சொல்லி இப்படி ஆட்டத்தை வெற்றி பெறுவது உலக கிண்ண வரலாற்றில் நடைபெறுகின்ற ஒரு சம்பவமாக இருப்பதனால் இது போன்ற ஏதாவது
ஏதாவது ஆபத்தான சம்பவங்கள் நடைபெற்றதா என்பது தெரியவில்லை. ஆனால் எக்ஸ் அடையாளத்தை அவர் காட்டி இந்த போட்டியில் ஏதோ நடைபெறுகின்றது என்பதை உலக அரங்கிற்கு எடுத்துரைத்தது இன்றைய நாளில் முக்கியமான ஒரு விடயமாக இருந்தது. இரண்டாவதாக, கிறிஸ்டியானோ ரொனால்டோவினுடைய தலைவிதி 41 வயதான இந்த வீரர் இனி உலக கிண்ண போட்டியில் ஆட முடியாத நிலையும் அவருடைய காலம் முடிவடைந்து விட்டது என்றும் அவர் இனி மைதானத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் பல ஊடகங்கள் தொடர்ச்சியாக எழுதியிருக்கின்றன. கிறிஸ்டியானோ ரொனால்டோ மிகச்சிறந்த வீரராக இருக்கின்றார். இப்படி ஒரு மிகச்சிறந்த வீரராக இருந்தும் தன்னுடைய போர்த்துகல் நாட்டிற்கு உலக கிண்ணத்தை எடுத்து செல்ல முடியாத ஒரு வீரராகவும் அவர் இருந்து விட்டார் என்பது பெரும் துயரமான ஒரு காட்சியாகும். அவருக்கு இணையாக விளையாடி கொண்டிருக்கின்ற லியோனல் மெஸ்ஸி தன்னுடைய நாட்டிற்கு உலக கிண்ணத்தை எடுத்து சென்ற ஒருவராக இருக்கின்றார். ஆனால் அவரை போன்ற ஒருவராகிய இவரால் தன்னுடைய நாட்டிற்கான உலக கிண்ணத்தை எடுத்து செல்ல முடியாமல் போய்விட்டது. இதனால் போர்த்துகலில் இருக்கின்ற பத்திரிகைகளே இனிமேல் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இந்த நாட்டிற்காக ஆட வேண்டிய தேவை இல்லை, அவருடைய காலம் முடிவடைந்து விட்டது, அவர் வெளியேறலாம் என்று எழுதியிருக்கின்றன. கண்ணீருடன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வெளியேறினார் என்று இன்னொரு பத்திரிகை எழுதியிருக்கின்றது. கிறிஸ்டியானோ ரொனால்டோவினுடைய காலம் முடிந்தது என்று இன்னொரு பத்திரிகை எழுதியிருக்கின்றது. எனவே இனிமேல் அவர் வெளியே செல்வதுதான் சரியான வழியே அல்லாமல் இவருடைய ஈகோ பிரச்சனையை தாங்கிக் கொண்டு போர்த்துகல் அணி தொடர்ந்தும் பின்னடைவுகளை சந்திக்க முடியாது. 6 உலக கிண்ணம், 24 வருடங்கள், 24 ஆட்டங்கள், 6 கோல்களை போட்டு சாதனை படைத்த இந்த வீரர் தன்னுடைய சரித்திரத்தை முடித்துக் கொள்ளுகின்றார். இனிமேல் அவர் தன்னுடைய குடும்பத்தினருடன் பொழுதை கழிக்கலாம் என்று குறிப்பிட்டதாக இன்னொரு செய்தி குறிப்பிடுகின்றது. அதேவேளை லியோனல் மெஸ்ஸி இந்த வெற்றிக்கு பின்னர் கண்ணீர் மல்க அவர் நின்ற காட்சியும் அர்ஜென்டினாவில் இது ஒரு வெற்றி காட்சியாக கொண்டாடப்பட்ட நிகழ்வும் உலக மக்களினுடைய உள்ளங்களை ஈர்த்தது. அத்தருணம் கூறிய லியோனல் மெஸ்ஸி இந்த போட்டியில் தாங்கள் மிகவும் கொடூரமான தருணத்தை எகிப்தினுடைய சிறந்த விளையாட்டினால் சந்தித்ததாகவும் தாங்கள் தோற்று வெளியேறும் நிலை வந்திருந்ததை கண்டபொழுது பெரும் கவலை அடைந்ததாகவும் ஆனால் இப்பொழுதே தோற்று வெளியேற வேண்டும் என்கின்ற நிலையில் தாங்கள் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே இந்த வெற்றி எங்களை காப்பாற்றி இருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கிறிஸ்டியானோ ரொனால்டோ கண்ணீருடன் வெளியேற லியோனல் மெஸ்ஸி கண்ணீருடன் வெற்றியை அனுபவித்தார். அடுத்த காலிறுதி ஆட்டம் நாளை 9ஆம் திகதி பிரான்ஸ் மொரோக்கோ அணிகளுக்கு இடையே நடைபெற இருக்கின்றது. அதற்கு அடுத்த ஆட்டம் ஸ்பெயின் பெல்ஜியம் 10ஆம் திகதி ஜூலை நடைபெற இருக்கின்றது. இங்கிலாந்து நோர்வே 11ஆம் திகதி ஜூலை காலிறுதி ஆட்டம். அர்ஜென்டினா சுவிஸ் 12ஆம் திகதியும் நடைபெற இருக்கின்றது. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து அணி சிறப்பாக ஆடி பெனால்டி முறையில் வெற்றி பெற்றது. அதை தொடர்ந்து அந்த அணி இந்த இடத்திற்கு முன்னேறி இருக்கின்றது. பெல்ஜியம் நாட்டில் இருந்து வந்திருக்கும் செய்திகளின்படி டொனால்ட் ட்ரம்பினுடைய பக்கச்சார்பான நடவடிக்கைகளுக்கு எதிரான கருத்துக்களை பெல்ஜியம் நாட்டினுடைய பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கின்றன. தர்மம் வெற்றி பெற்றிருக்கின்றது என்றும் உதைபந்தாட்டத்தில் அரசியல் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது என்றும் அமெரிக்க அதிபரினுடைய செயலால் தாங்கள் புதிய உத்வேகம் பெற்று இந்த வெற்றியை பெற்றோம் என்றும் பெல்ஜியம் நாடு கூறியிருக்கின்றது. இவ்வாறு உலகக்கிண்ண உதைபந்தாட்டத்தின் கால் இறுதிக்கு செல்வதற்கு முன்னதாக ஏற்பட்ட பரபரப்பான செய்திகளினுடைய தொகுப்பாகவும் இது அமைகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். டொனால்ட் ட்ரம்ப் இறங்கி இருக்கின்றார். அவர் ஏதாவது அதிரடி முடிவை எடுக்க போகின்றார். இதுவரை நடைபெற்ற நேட்டோ மாநாடுகள் எல்லாவற்றிலும் மற்றவர்கள் வாய்மூடி கொண்டு இருக்க டொனால்ட் ட்ரம்பினுடைய பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக பேசப்பட்டிருக்கின்றது. எனவே தன்னை தவிர வேறொருவர் பேச முடியாதவாறு தானே பிரச்சனையின் நாயகனாக வந்து மேசையில் இருக்கின்ற எல்லா உணவையும் கவிழ்த்து கொட்டிவிட்டு கதைப்பவர் போல இவர் கதைப்பது வழமை. டென்மார்க்கினுடைய பிரபல ஊடகவியலாளர் கிறிஸ்டியான் மௌரிட்சன் டொனால்ட் ட்ரம்ப் குறித்த அச்சம் தொடர்பாக எழுதியிருக்கின்ற ஆய்வு கட்டுரையினுடைய தமிழ் வடிவத்தை அடுத்த செய்தியில் காணலாம். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.